கலித்தொகையில் சொல்லப்பட்ட வீரம் செறிந்த ஒரு விஷயம். ஆயர்கள் தன்னுடைய மகளை வீரம் மிகுந்த ஒரு ஆணுக்குத்தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஏறு தழுவுதல் நிகழ்ச்சியை நடத்தினர். இது எப்படின்னா, ஆயர்கள் தான் வளர்க்கின்ற அந்த காளைகளுக்கு கொம்பெல்லாம் சீவி விட்டு கூர்மையாக்கி அதை ஏறு தழுவும் அந்த இடத்தில் விட்டுருவாங்க. அப்ப அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து அந்த காளையை அடக்கணும். அதை அடக்கும் போது அந்த காளை கோபம் கொண்டு தனக்கு முன்னால வரக்கூடிய அந்த இளைஞனை கொல்வதற்கான ஒரு யமன் மாதிரி அவன் மேல் சீறி பாயும். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம வீரம் செறிந்த ஆண்மகன் என்ன செய்வான்னா, அதனுடைய கொம்புகளை பிடித்து அதனுடைய திமிழ்களை முறித்து அந்த காளையை அடக்குவாங்க. அப்படி யார் அந்த காளையை அடக்குகின்றார்களோ, யார் ஏறு தழுவுகின்றார்களோ, அவர்களுக்கு தன்னுடைய மகளை ஆயர்கள் திருமணம் செய்து வைத்ததாக ஒரு வரலாறு. இந்த மாதிரி காளையை அடக்க முடியாதவர்களுக்கு எந்த ஜென்மத்திலும் திருமணமே ஆகாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதைத்தான் இந்த பாடலில் சொல்வார். கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள். அப்படி அந்த காளையை அடக்க முடியாத ஆணை அந்த பெண் இந்த பிறவியில் மட்டுமல்ல எந்த பிறவியிலும் தழுவ மாட்டாள் என்பதைத்தான் இந்த பாடல் அழகாக உணர்த்துகிறது.